லோக்கி சீசன் 2 எபிசோட் 5 பிரேக் டவுன் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 3 எபிசோடுமே கிளைமேக்ஸ் மாதிரி விறுவிறுன்னு போயிட்டு இருக்குங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? எபிசோடு ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லோக்கி வந்துட்டு அந்த இடத்துல கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது அந்த ஃப்ளாஷ் வந்துட்டு போகுது. அந்த இடத்துல லோக்கியோட கண்ணில் நீங்கள் கண்ணீரை பார்க்கலாம். நம்ம சாக போகிறோம் அப்படின்றத அவர் விதியை அவர் ஏற்றுக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துல சுற்றி பார்த்தா ஒரு பயம் இல்லை, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே, எல்லாம் எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி லோக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதட்டத்தில் தான் வந்துட்டு இருக்காரு. எல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு சுற்றி அவர் தேடிக்கிட்டே இருக்காப்ல. அப்படி தேடி போகும்போது தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் டைம் ஸ்லிப் ஆகுறாரு. ஐயோ திரும்ப ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகைன் திரும்ப டைம் ஸ்லிப் ஆகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கி வந்துட்டு அந்த டைரி மேனுவல் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதை இந்த லோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு கிட்ட போய் ஹலோன்னு சொல்லும்போது டக்குன்னு மறைஞ்சிடறாப்ல. இப்போ மறைஞ்சு வந்த இந்த லோக்கி இவர் போய் மேனுவல் படிக்கும்போது அந்த இடத்துல வேற ஒரு லோக்கி வந்து ஹலோன்னு கூப்பிட்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக ஒரு டைம் லூப் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அதை தான் நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ லோக்கி மட்டும் ஏன் அந்த இடத்துல எஃபெக்ட் ஆகலை, அவர் எப்படி எஸ்கேப் ஆனார், மற்றவங்களா போகும்போது இவர் மட்டும் எப்படி இங்கே வந்தாருன்னு கேட்டிங்கன்னா, பாசிபிளி வந்துட்டு அந்த டெம்போரல் லூம் இருக்குல்ல, அந்த சீக்ரெட் டைமில் அந்த டெம்போரல் லூம்லேருந்து நம்ம லோக்கியோட அந்த ஒரு டெம்போரல் ஆராவை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டாங்கல்ல. ஸோ அதனால் பாசிபிளி இவருக்கு மட்டும் அது எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் என்னவோ. ஸோ இப்போ அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நூலாக அப்படியே திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் நூலாக அப்படியே கரைஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தேனோஸ் ஸ்னாப் போட்ட மாதிரி எல்லாம் நூலாக போய்கிட்டு இருக்கு. அது டஸ்ட்டாகவும் அது நூலாகவும் நூடுல்ஸ் மாதிரி ஆகிட்டு இருக்குங்கெல்லாம். டக்குனு அங்கே லோக்கி டைம் ஸ்லிப்பாக எஸ்கேப் ஆயிடுறாரு. மேலே ஃபெயில் சேஃப் மோட் ஆக்டிவேட்னு போட்டிருக்கு. ஃபெயில் சேஃப் மோட் இனிஷியேட் ஆக மட்டும் இல்லாமல் தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் மிஸ் மினிட்ஸ் பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ மிஸ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு எண்ட் ஆஃப் த டிவியை இதோட நாங்கள் இந்த சர்வீஸை முடிக்கிறோம் அப்படின்னு காட்டின மாதிரி தான் அது இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து கேசியை காட்டுறாங்க. கேசி மட்டும் இல்லை, அந்த இடத்துல இந்த அத்தனை பேரையுமே காட்டுவாங்க. ஸோ அத்தனை பேரோட இடத்துக்குமே லோக்கி போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அதை ஃபஸ்ட்டு கேசி இருக்கிற இடத்துக்கு தான் போவார். ஸோ கேசியோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ராங்க் மோரிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது 1962. அந்த இடத்துல அல்காட்ராஸ் ஜெயிலேருந்து அவங்க தப்பிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அல்காட்ராஸ் ஜெயிலு, ஃப்ராங்க் மோரிஸு அண்ட் கூட இருக்கிறவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா கிளாரன்ஸ் அண்ட் ஜான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு கான்ஸ்பிரசி விஷயங்க. கான்ஸ்பிரசின்னு சொல்ல முடியாது, ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். எப்படி ஃபர்ஸ்ட் சீசனில் நம்ம லோக்கி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசனில் எப்படி நம்ம லோக்கி தான் டிபி கூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே ரியல் லைஃப் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். 1962 இந்த மாதிரி ஜெயிலிருந்து 3 பேர் எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் தேடியுமே அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 3 பேருமே ஆற்றுல மூழ்கி கடலில் மூழ்கி ஐஸ் தண்ணியில் செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அவங்க உண்மையிலேயே செத்துட்டாங்களா உயிர் பொழைச்சிட்டாங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ரியல் லைஃப்பில் இருக்கிற அந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை அப்படி இதோட பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு. இவங்க கரைக்கு வந்ததுக்கப்புறம் லோக்கியுமே அந்த இடத்துல வரப்ப லோக்கி வந்து கேசி நீங்கள் என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது, டி நீ யாரா, நான் வர சொன்னது வேற இல்லை, நீ எப்படி இங்கே வந்த, ஒழுங்காக அந்த இடத்து விட்டு போயிடலாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது இப்படி வேற இடமா, நான் இந்த இடத்துக்கு வந்துருக்கூடாதுன்னு சொல்லும்போது டக்குன்னு டைம் ஸ்லிப் ஆயிடுறாப்ல. இப்போ மெக்டொனால்ட்ஸ்க்கு வராரு. அங்கே தான் செல்வி இருப்பா. ஆனால் பார்க்காமே வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மோபியஸோட இடத்துக்கு போகிறாரு. எகைன் டிவிஏக்கு வராரு. வேற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தாவி பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்காப்ல. சரி டைம் ஸ்லிப் ஆகி போயிட்டு இருக்காரு. அண்ட் 2012 நியூயார்க்கோட ஒரு பிரான்ச் டைம் லைன் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ நியூயார்க்கு 2012 பிரான்ச் டைம் லைன்னா பாசிபிள் இருக்கிற பொண்ணை பார்க்கும்போது லைட்டாக மோனிகா ரேம்போ மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பொண்ணு வேற யாரோ தான். அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க அண்டர் B15. ஸோ பாசிபிளி அந்த பொண்ணு வந்துட்டு இந்த நியூயார்க்கில் அடிப்பட்ட அந்த ஆக்சிடென்ட்லான ஒன் ஆஃப் தி பொண்ணாக இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நம்ம மனுஷன் மோபியஸுங்க ஜெட்ஸ்கி வர் பண்ணுற மாதிரி காட்டி இருந்திருப்பாங்க. அண்ட் லோக்கி வரும்போது பாருங்களேன், பின்னாடி அந்த பலூனும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மோபியஸுமே ஜெட்ஸ்கி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜெட்ஸ்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம மோபியஸ் பல காலங்களாக அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. மனுஷன் ஒரு வழியாக ஜெட்ஸ்கி ஓட்டிட்டா இருக்க பார்க்கறதுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இதுதான் அவரோட கனவு. ஆக்சுவலி இந்த வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இங்கிருந்து அவர் டிவியை வந்த மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கி வந்துட்டு டிவி அழுதுச்சு அப்படின்னு சொல்லும்போது, சார் அது டிவியே கிடையாது சார், அது ஏடிவி, வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போய் பார்க்க டக்குன்னு அங்கேருந்துமே மறைஞ்சிடறாரு. ஏன்னா அதுக்குள்ளே காணாமல் போயிட்டான் அப்படின்னு அங்கேருந்துமே பார்த்தீங்கன்னா அவர் போயிடுறாரு. அடுத்து 1994 பாசடேனால கலிஃபோர்னியான்ற இடத்துல நம்ம ஓரபோரஸை காட்டுறாங்க. இந்த இடத்துல ஓரபோரஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராக இருந்துகிட்டு இருப்பாரு. அவர் புக்கே அவர் லைப்ரரியில் வாங்கிட்டு இருப்பாரு. ஸோ ஓரபோரஸ் இந்த இடத்துல ஒரு ரைட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு சயின்டிஸ்டாகவும் இருக்காரு. ஸோ ரைட்டர் கம் சயின்டிஸ்ட். ஆனால் எனக்கு சயின்டிஸ்டாக இருக்கிறத விட ரைட்டர் தான் இருக்கிற ரொம்ப பிடிச்சிருக்கு போட்டிருக்கு. சயின்டிஸ்டோட ரைட்டர் வேலையில் தான் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக அவரோட லேபுக்கு போகிறார். லேபோ வீடோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல லுக்கை பாருங்களேன், எக்ஸாக்ட்லி இது டிவியோட நம்ம ஓரபோரஸ் ரூம் மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே இருக்குல்ல. ஸோ அந்த ரூம் மாதிரி அப்படியே ஒரு லுக்கை தான் இது கொடுக்குது. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த ரூமுமே வந்துட்டு இதே மாதிரி அவர் அந்த டிவியில் இடத்த டிசைன் பண்ணியிருக்காப்ல போட்டிருக்கு. அங்கே தான் டக்குன்னு லோக்கியுமே வந்துடுறாப்ல. அதை பார்த்து பயந்துறாரு ஓரபோரஸ். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கி எப்படியோ அதை சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சமாளிச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா
லாஸ்ட்டில் ஓரபரஸ் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக உன்னால் இந்த டைம் ஸ்லிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் இந்த நீ அங்கே இடத்துல தானே இருந்த, ஸோ அந்த இடத்துல நீ மட்டும் டைம் ஸ்லிப் ஆகி வந்திருக்க. டைமே இல்லாத இடத்துல டிவியில் டைம் இருக்காதுன்னு சொன்னால, டைமே இல்லாத இடத்துல நீ டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க. இதுக்கு பாசிபிள் கிடையாது. பட் நீ நினச்சனா திரும்ப போகலாம். அந்த டைம் ஸ்லிப்பை கண்ட்ரோல் பண்ணப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவர் எந்த இடத்துல நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காரு. அது ஆரம்பத்தில் அவருக்கு தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு அவர் கற்றுக்கிட்டு எபிசோட லாஸ்ட்டில் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த டைம் ஸ்லிப்பை எப்படி ட்ரிகர் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஓரபரஸ் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஷாக் கொடுப்பாரு. அதே மாதிரி அவரை பயன்படுத்தி பார்ப்பாரு. ஸோ இப்போலாம் பண்ணால் டைம் ஸ்லிப் ஆகிறானான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாரு. ஸோ அந்த இடத்துல லோக்கி என்ன சொல்கிறாருன்னா, மேஜிக் கிடையாது, மேஜிக் இப்போ எதுவும் பண்ண முடியல, உன்னால் சயின்ஸ் மாதிரி தான் பண்ண முடியுமா, சயின்டிஃபிக்காக அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கி ஒரு மெஜிஷியன். அவரே இப்போ சயின்ஸை பற்றினா ஆர்வத்தில் இருந்துட்டு இருக்காப்புல. ஸோ சயின்ஸால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஆர்வத்தில் இருக்காரு. அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ அந்த இடத்துல இருந்தால, ஸோ அங்கே எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரோட டெம்போரல் ஆரா அதை எல்லாத்தையுமே நம்மளால் கனெக்ட் பண்ண முடிஞ்சா பாசிபிளி நம்மளாலையும் அந்த இடத்துக்கு நம்ம கோஆர்டினேட்ஸை ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டெம்பேர்டு வேணும்ல, ஸோ இப்போ கண்டுபிடிக்கணும் டெம்பேர்டு வேணும். ஸோ டெம்பேர்டு இந்த இடத்துல கிடையாது, உன்னால் உருவாக்க முடியும்னு சொல்லும்போது முடியும், ஆனால் அதில் இப்போ என்னால் முடியாது, என் வாழ்நாளே அதுக்கு நான் அர்ப்பணிக்கணும், அது எப்படின்னே தெரியாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் அந்த டிவியோட அந்த மேனுவல் புக் எடுத்து கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் சீனில் எடுத்துருப்பார்ல அதே மேனுவல் புக்கு. அந்த மேனுவல் புக்கு கொடுத்து கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லுவாப்பில். இப்போ வந்துட்டு நம்ம மற்றவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல டக்குன்னு மோபியஸ் கிட்ட போகிறாப்புல. ஸோ ஒரு மனசில் பாசிபிளி ஃபஸ்ட்டு மோபியஸை நினச்சிருக்கலாம், அதனால் இப்போ மோபியஸ் இருக்க இடத்துக்கு போகிறாரு. அண்ட் அவர் போனோடனே பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் தான் எனக்கு ஏடிவி கேட்டு வந்தது, வாங்க நான் உங்ககிட்ட கொள்கிறேன், எங்கிட்ட ஜெட்ஸ்கி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை காட்டிகிட்டு இருப்பாப்ல. ஸோ நாங்கள் ஜெட்ஸ்கிலாம் வாங்க வரல, உங்கள் பேர் மோபியஸ், நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, புரிஞ்சு பஸ் டே ஹியூமன் டிராஃபிக்கிங்க கடத்த தானே வந்திருக்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு இடத்துல ஓர பஸ் வந்துடுறாங்க. யோ நீ அப்படி அதுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லும்போது, இது அதுக்குள்ளே வந்துட்டேனா, எனக்கு 18 மாதம் ஆச்சு அதை கிரியேட் பண்ணுறதுக்கு, பொண்டாட்டி போயிட்டா வேலை போச்சு எல்லாம் போச்சு, எனக்கு கடைசியில் இதுதான் மிச்சம் இருக்குது அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவர் உடனே அவர் ரொம்ப நாள் கழிச்சு உருவாக்கி பாசிபிளி அங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற டைம்லேயும் 2022 மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே இந்த டைம் டோர் மூலமாக இப்படி வந்திருக்காப்புல. ஸோ அந்த இடத்துல அந்த டெம்பேர்டு பாருங்களேன் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சைபர் டெக் சைஸில் தான் இருக்குது. ஆக்சுவலி டிவிக்குள்ளே இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப ஒரு சின்னதாக இருக்கும். பாசிபிளி இதோட இந்த மினியேச்சர் வெர்ஷனாக தான் அது இருக்கும். ஒருவேளை பழங்காலத்தில் ஒரு பஸ் எதாவது கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு, காலப்பாக்கில் அது மினியேச்சராக மாற்றிருந்துருக்கலாம், சொல்ல முடியாது, அப்படியும் இருக்கலாம். ஏன் இப்போ நம்மகிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன், பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், அங்கேருந்து போய் இப்போ நம்ம சின்ன சின்ன ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஓரபர்ஸ் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு பெருசாக எதுவுமே புரியல. நான் என் பசங்க கிட்ட இருக்கணும்டா, என் பசங்களை விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் ஃபேமிலி எப்படி இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் லோக்கி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுறதையுமே இவரே இங்கே போட்டு காட்டுறாரு. நீங்கள் எந்த டைம் லைனில் போனீங்களோ நாங்கள் உங்களை அதே டைமில் கொண்டாந்து விட்டுறோம் சார், எங்களால் விட்டுற முடியும் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஸோ ஏதோ புரியுது, சரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க வாரம் இருங்க அப்படின்ற மாதிரி. எகைன் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கேசி ஹண்டர் B15 எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. எல்லாரையும் போய் கூட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் எல்லாருமே இப்போ ஒரே இடத்துல கூட்டிடுறாங்க. கூட்டினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி அவர் சில்வியை மென்ஷன் பண்ணல, சில்வியை தேடி போகிறாரு. விக்டோரியஸ்க்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல சில்விக்கு பாசிபிளி எல்லாம் மறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சில்விக்கு எதுவுமே மறக்கல, லோக்கி அவருக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க இந்த இடத்துக்கு வேணாம், நம்ம வேறு இடத்துக்கு போய் பேசலாம் அப்படின்னு பேசும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவியை காப்பாற்றுறதுக்கு எதுக்காக நீ இவ்வளோ முயற்சி பண்ணுற, நம்மளாம் செல்ஃபிஷாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இந்த இடத்துல டிவியை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறேன், பொதுநலமாக இருக்க ட்ரை பண்ணுறேன், உண்மையை சொல்லு நீ அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சில்வி கேட்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு இல்லை லோக்கி என்ன சொல்கிறாருன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பார்த்தியா அப்போ நீங்கள் இப்போ சுயநலமாக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல லோக்கிக்கு புரிஞ்சு போச்சு, நான் என்னோட சுயநலத்துக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த இடத்துக்கு முன்னாடி போகும்போது பாருங்களேன், ஜேனியாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை காட்டியிருந்திருப்பாங்க. ஜேனியாக் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஃபஸ்ட் எபிசோடில், ஃபஸ்ட்டா செகண்டா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்துருக்குள்ள ஜேனியாக்குன்ட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜேனியாக்குன்ற படத்தை எங்கள் கேமாக கொடுத்துருந்துருக்காங்க. படம் ஃபஸ்ட்டு வச்சா கேம் ஃபஸ்ட்டு வந்துச்சான்னு தெரில, ஆனால் ஒரு கேமை ஆர்கேட் கேமாக கொடுத்துருக்காங்க. லோக்கி இப்போ அங்கேருந்து டேரெக்டாக இவங்க இடத்துக்கே வந்தார். வந்து பார்த்தா அந்த இடத்துல கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை விட்டுட்டாருங்க. அவள் தான் அவர் கிவ் அப் பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஏன் சுயநலத்துக்காக நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லும்போது சைடில் நம்ம ஆக்சுவலி சில்வி பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாமே இப்போ டைம் லைனில் நூலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க, எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி சில்வி கடைசி நேரத்தில் எஸ்கேப் ஆயிடுறா. எஸ்கேப் ஆகிட்டு இப்போ டேரக்ட் லோக்கி இருக்கிற இடத்துக்கு வரா. நீ சொன்னது கரெக்டு தான், ஈஹூரிமென்ஸை கொண்டதுனால எல்லா பிரான்ச் டைம் லைன்ஸும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, டிவியை அழிச்சா எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எகைன் இவங்களும் அந்த இடத்துல அதை தான் புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ எல்லாரும் இங்கே வந்துட்டாங்கப்பா, நம்ம இந்த டெம்பேர்டு நம்ம ரெடி பண்ணோம், அந்த கோஆர்டினேட்ஸ் நம்ம கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டெம்பேர்டை பார்க்குறாங்க, டெம்பேர்டை காணும். நீ தான்டா அட்டையை போட்ட எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேசியை கேட்கும்போது, நான் எடுக்கலையா, நீ அதை மட்டும் கொடுத்துட்டு அவனுக்கு என்ன வேணா தரேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கேசி காற்றுல கரைஞ்சிடறாருங்க. கேசி கரைஞ்சிடறாரு, ஓரோ போரசம் கரைஞ்சிடறாரு, இது ஃபிக்ஷன் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் கரைகிறாரு.
பார்த்தீங்கன்னா எல்லாருமே கரைஞ்சிடுறாங்க. ஹண்டர் B-15 நம்ம OPS எல்லாம் கரைஞ்சிடுறாங்க. எல்லாமே நூலாக போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் சில்வியுமே கரைஞ்சிட்றா. சில்வி கரைஞ்சதுக்கப்புறம் தான் அதை பார்த்து லோக்கி பயங்கரமாக உடஞ்சி அழுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஐ மீன் உடஞ்சி கத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. போகிற நூலையெல்லாம் இழுத்து பிடிச்சி என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல ஒரு கோவத்தில் கத்தும் போது தான் டக்குன்னு டைம் ஸ்லிப் ஆகி போன ப்ரெசென்ட் டைம் லைன் பாஸ்ட் டைம் லைனுக்கு வந்துடுவாருங்க. ஸோ கிட்டத்தட்ட இது டைம் லூப் ஆகிற மாதிரி தான். அந்த டைம் ஸ்லிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு பவராக எடுத்து இப்போ அவர் அதை வச்சே டைம் லூப் கிரியேட் பண்ணி டைம் லூப் ஆகிட்டு இருக்காப்புல. மாநாடு படம் மாதிரி சுட்டா செத்தான்ற மாதிரி திரும்ப அவர் இப்போ டைம் லூப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ டைம் ஸ்லிப்பை அவர் டைம் லூப் பவர் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரைச்சி பார்த்து முன்னாடி என்னால் என் கதையை திரும்ப எழுத முடியும், ஐ கேன் ரீட்ரைட் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அங்கேருந்து இப்போ டிவிஏக்கே வந்துடுறாரு. டிவியில் வந்து அந்த இடத்துலங்கிறது டிவிஏக்கே வந்துடுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா எபிசோடு முடியுது. உண்மையில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுங்க. அடுத்த எபிசோடு இதோட வேற மாதிரி இருக்கும். லோக்கிக்கு ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த லோக்கி சீசன் 2 வரும்போது தான் மார்வல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் மார்வல் கிராஃப் ஏறி இறங்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து இப்படியே காப்பாற்றி விட்டுருது. அந்த வகையில் உண்மையிலேயே இது ஒரு சூப்பர் சீரிஸுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.